அப்பா எப்போ பார்த்தாலும் சண்டை சண்டைன்னு நடக்குது. டிவியில பார்த்தா கண்ட்ரிக்கும் சண்டை இருக்குது. நியூஸ் பேப்பரை பார்த்தா கண்ட்ரிக்கு உள்ளே சண்டை நடக்குது. எதுக்கு சண்டை நடக்குது? ஓ, இது நல்ல ஒரு கேள்வி ஜோத்தம். சரியா, இன்னைக்கு கூட பல இடங்களில் சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்கு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சமாதானம் இல்லாததான் மெயின் காரணம். ஓ, அப்ப சமாதானம் இருந்தா சண்டைலாம் நடக்காதா? அன்பும் முக்கியமான ஒன்று. சமாதானம் மட்டும் இல்லை, அன்பும் தேவை சண்டை இல்லாமல் இருக்கிறதுக்கு. எதுப்பா இம்பார்ட்டன்ட், சமாதானமா இல்ல அன்பா? நல்ல கேள்வி ஜோத்தன். இன்னைக்கு கூட நம்ம என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னா, நெய்பர்லி லவ் பத்தி தான் நம்ம பேச போறோம். பேசலாமா? பைபிள்ல மார்க் 12:31 இதுதான் சொல்லுது, லவ் யோர் நெய்பர் ஆஸ் யோர் செல்ஃப். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பின்னிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று பைபிள்ல சொல்லிருக்கு. என்ன தெரியுமா இது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் குட்டி பசங்களாம் இருக்காங்க, ஒன்றமா இருக்கா, நிறைய குட்டி பசங்க நிறைய பேர் வீட்டில் இருப்பாங்கல்ல. எப்படி இருப்பாங்க? வீட்டில் சும்மா ஜாலியாக நேரம் இருப்பாங்க, இல்லை சண்டை போடுவாங்களா, இல்லை துருத்துருன்னு இருப்பாங்களா, ஆக்டிவாக இருப்பாங்களா? ஆக்டிவாக இருப்பாங்க, சண்டைலாம் போடுவாங்க. ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா ஏன்னு சண்டை போட்டு இருப்பாங்க. ஓகே, வெரி குட். எப்படி துருத்துருன்னு இருப்பாங்க தெரியுமா? ஸோ அப்போ இருக்கும்போது பெற்றோர் எங்களுக்கு பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை பார்த்து அவங்களுக்கு ஒரே ரொம்ப கோவம் வந்துடும். என்ன செய்யணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோவத்தில் அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, அடிச்சிருவாங்க. ஸோ அந்த டைம் என்ன ஆகும்னா, நமக்கு என்ன ஆயிரும், அந்த குழந்தைக்கு என்ன ஆகும், குழந்தை என்ன பண்ண உடனே, எங்க அம்மா அடிச்சிட்டாங்க, நான் தப்ப பண்ண மாட்டேன்னு அப்படி இருக்குமா, என்ன பண்ண உடனே குழந்தை, அப்போ அந்த தம்பி அழ ஆரம்பிச்சிருவான். சரியா, அந்த குட்டி பசங்க அழ ஆரம்பிச்சிருவாங்க. அதை பார்த்துட்டு யார் இருப்பா? அவங்க அப்பா அம்மா இருப்பாங்களே. அப்பா அம்மா என்ன பண்ண, அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்களா? விட்டுட்டு போக மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, அந்த பிள்ளைக்கு மேல இருக்க அன்புனால என்ன பண்ணுவாங்கன்னா, மறுபடியும் ஓடி என்ன பண்ணுவாங்க, கட்டி பிடிச்சிப்பாங்க. கட்டி பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, முத்தம் எல்லாம் கொடுத்து அந்த பிள்ளைய என்ன பண்ணுவாங்க, சமாதானப்படுத்துவாங்க. இப்ப என்ன நடந்துச்சு? ரெண்டு விஷயம் நடந்திருக்கு. என்ன விஷயம் நடந்துச்சு? ரெண்டு விஷயம் சொல்லு பாப்போம். அந்த பேரண்ட்ஸ் அடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் தப்பு கிடையாது. என்ன நடந்துச்சு தெரியுமா? ரெண்டு முக்கியமான விஷயம் நடந்துச்சு. ஒன்று அன்பு, இன்னொன்று என்னது, சமாதானம். அந்த பேரண்ட்டுக்கு, அந்த அம்மா அப்பாவுக்கு அந்த குழந்தை மேலே அன்பு இருந்தனால தான் என்ன பண்ணாங்கன்னா, ஓடோடி கட்டி பிடிச்சி அதை சமாதானப்படுத்தினாங்க. அதனால அந்த குழந்தையும் சமாதானமாச்சு, அந்த அம்மா அப்பாவும் சமாதானமானாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, அந்த அன்பை அந்த அம்மாவுக்கு திருப்பி கொடுத்தாங்க. இப்போ அதே மாதிரி தான் இந்த சண்டையெல்லாம் ஏன்னு கேட்டல, இந்த அன்பானது ஒரு கண்ட்ரிக்கிட்ட இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போச்சு அப்படின்னா, அதே இடத்துல திருப்பி அன்பு வந்துச்சுன்னா இன்டர்சேஞ்ச் ஆஃப் லவ், அன்பு பரிமாறப்பட்டுச்சு. என்ன பண்ணிருக்கோம், அந்த இடத்துல சமாதானமா இருக்கும், சண்டை இருக்கவே இருக்காது. டியர் லேம்ஸ், உங்களுக்கு இதான் முக்கியமான ஒரு விஷயம். எப்பவுமே அன்பை பரிமாறணும். நீ அன்பை கொடுக்கணும், அதே மாதிரி அந்த இடத்துல உனக்கு அன்பு வரும்போது அந்த இடத்துல என்ன கிடைக்கும், உனக்கு சமாதானம். What do you get? Peace. Okay kids, எப்பவுமே அன்பை பரிமாறுங்க. உண்டத்தில் அன்பு கூறுவது போல பெருநிடத்திலும் என்ன பண்ணு, நீ அன்பு கூறும்போது கண்டிப்பா உங்க வீட்லயும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலும் சமாதானமும் அன்பும் நிலவும். So let's have neighborly love. See you lambs. Bye. Bye, Auntie Kutti.